திருப்பூரில் 3 கண்டெய்னர் லாரியில் சிக்கிய 570 கோடி ரூபாய் பணம் எஸ்பிஐ வங்கிக்கு சொந்தமானது என கூறி வழக்கை சிபிஐ முடித்து வைத்துள்ளது. 2016ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்தபோது திருப்பூரில் 3 கண்டெய்னர் லாரிகள் பறக்கும் படை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். உரிய ஆவணங்கள் இல்லை என்று கூறி அந்த லாரிகளில் இருந்த 570 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் இந்த வழக்கு விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ அண்மையில் தாக்கல் செய்த அறிக்கையில் பிடிபட்ட 570 கோடி ரூபாய் பணம் எஸ்பிஐ வங்கிக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ முடித்து வைத்துள்ளது. ரிசர்வ் வங்கி, எஸ்பிஐ, தேர்தல் ஆணையம், வருமான வரித்துறை, தமிழ்நாடு போக்குவரத்து துறை, தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், ஆந்திரா போலீஸ் ஆகியோரிடம் விசாரணை நடத்தியதாக சிபிஐ இறுதி விசாரணை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 570 கோடி ரூபாய் பணம் எஸ்பிஐ வங்கிக்கு சொந்தமானது என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து விசாகப்பட்டினத்திற்கு பணம் எடுத்துச் செல்லும் நடவடிக்கையில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாகவும் அதன் காரணமாக ரிசர்வ் வங்கி, எஸ்பிஐ அதிகாரிகள் மற்றும் ஆந்திர போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இறுதி விசாரணை அறிக்கையில் சிபிஐ பரிந்துரைத்துள்ளது.